கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்ன? அவர் சொல்லுகிறார், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி, ஒரு மிகுந்த சந்தோஷத்தை மனுகுலத்திற்கு வேணும். அது மாத்திரமல்ல, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த மகிமை மனுஷர் மேல் தேவனுக்கு பிரியம் உண்டானது. இவ்விதமாய் எல்லாம் சேர்ந்ததுதான் தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில மனுகுலத்திற்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று இவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டாடுறதுல தப்பே கிடையாது. எல்லாரும் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும். ஆனா கிறிஸ்து இன்றைக்குத்தான் பிறந்தாரா என்று சொன்னால் இல்லை. இதே போல் ஒரு நாள்ல கிறிஸ்து நமக்காக பிறந்தது உண்மை. கிறிஸ்து பிறந்ததுனாலதான் இந்த மகத்தான ஒரு சந்தோஷமும் சமாதானமும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு நல்ல உறவு, ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை, நல்ல ஒரு பிரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே ரட்சிப்பு என்று கருதப்படுகிறது. இந்த மகத்தான இந்த பிறப்பின் நாளிலே, கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகத்தான கிறிஸ்துவினால் பிறந்த இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், இந்த தேவன் உங்கள் மேல் வைக்கிற அந்த பிரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பு என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், கிறிஸ்துவை கொண்டாடு, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லி கிறிஸ்துமஸை கொண்டாடுகள். அநேகருக்கு நீங்கள் விசேஷமாய் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள். கூடுமான மட்டும் கிறிஸ்துவின் பிறப்புல அநேகருக்கு நன்மை செய்யுங்க. அநேகம் இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க, நிறைய பேர் கஷ்டத்துல இருப்பாங்க. இந்த ஒரு நாளாவது துணி வாங்கி புத்தாடைகள் உடுக்க முடியாதா என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு. அவர்களுக்கெல்லாம் நிச்சயமா நீங்க நன்மை செய்யுங்க. கிறிஸ்துவின் பிறப்பை எடுத்து அநேகருக்கு சொல்லுங்க. நீங்க கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் சந்தோஷப்பட்டு அந்த ரட்சிப்பை, மகத்தான கிறிஸ்துவின் பிறப்பின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு நன்மை செய்து கிறிஸ்து வாழ்வது போல நீங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.